join the class now immediately. So we are discussing about the two-dimensional geometry. So far we have discussed about the circles and the parabola. So in the last class, we have discussed about some of the practical problems in parabola. Today also we are going to continue the same thing. Before that, I hope you all know that the exam timetable was given to you by the government of Tamil Nadu, right? So எல்லா timetable பார்த்துருப்பீங்க plus 2ல என்னென்ன exam அப்படின்னு சொல்லி. So and one more other side. So those who are preparing for JEE main, for that exam also the date has been announced. உங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? Yes sir. தெரியும் இல்லையா? So அதனால we have a very short period. நல்லா கரெக்டா டைம் டேபிள் போட்டிருக்காங்க, நல்லா பிரில்லியண்டா யோசிச்சு நல்லா அருமையா போட்டிருக்காங்க. உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. டூ மச் ஆஃப் டைம் இஸ் கிவன் டு யூ. ஸோ அதனால நீங்க நல்ல தாராளமா ரெண்டுத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? ஒரு பக்கம் என்ட்ரன்ஸ், ஒரு பக்கம் உன்னுடைய போர்டு எக்ஸாமினேஷன். இப்போ நம்மளுடைய கிளாஸஸும் அப்படிதான் போக போகுது. ஸோ சோஃபார் நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு, எப்போ எங்க நடக்க போகுது என்னைக்கு என்னன்றதுலாம் தெரியாது இல்லையா? பட் வி ஹாவ் கிளியர் ஐடியா நவ், so that you can have the clear strategy to reach the target. So now we have to set a target. Our target is to, first of all, we have to score a very good marks. Centum, maths la centum, biology la centum, physics, chemistry. This is first target. Next, again, simultaneously, the another target is very important target, JEE main. So நான் சமீபத்துல ஒரு ஆர்டிகல் பார்த்தேன், படிச்சதுல என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாட்டி எப்பொழுதும் இல்லாத விட JEE மெயின் எக்ஸாமுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஐ ஹவ் ரிசீவ்ட் இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ அதனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஜினியரிங்க்கும் பட் JEE மெயினுக்கும் நான் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு ரிக்வெஸ்ட், பை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு யூ. ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ த ப்ரோச்சர் ஆஃப் யுவர் JEE மெயின். உன்னுடைய வெப்சைட்ல இருக்கு, நெட்ல இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுல வேரியஸ் காலேஜ் எங்கெங்க இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டிலே 3 காலேஜ் இருக்கு. திருச்சியில ஒண்ணு இருக்கு, NIT அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய நியர்பை யாரெல்லாம் சென்னை இருக்கீங்களோ, சென்னைக்கு நியர்பைல ஒரு காலேஜ் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இட் இஸ் நெல்லிக்குப்பம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நெல்லிக்குப்பம்ல IIIT. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல ஒண்ணு இருக்கு, இது டெக்ஸ்டைல். இது எல்லாமே JEE மெயினை பேஸ் பண்ணி தான் உனக்கு இது இன்ஜினியரிங் சீட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் தட். டைம் இல்லை, நேரா பார்க்கும்போது இதெல்லாம் நிறைய விளக்குறேன், எப்படி என்னென்ன காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, நிறைய காலேஜஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா கவனிச்சுக்க தம்பி. அண்ட் கேர்ள்ஸ், பாய்ஸ் யார் இருந்தாலும் சொல்ல, மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மாதிரி தான் சொல்றேன். நம்ம இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணிட்டா அதை போல ஒரு பிரைட் ஃபியூச்சர் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. பயாலஜி ஸ்டூடெண்ட் எல்லாமே நீட்னு போடுவேன், நீட் முடிச்சா கூட. ஆனா என்ஜினியரிங்ல JEE மெயின்ல கிளியர் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ணி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஒரு சூப்பர் காலேஜ்ல போய் சேர்ந்துட்டேன்னா just 4 years, you have to wait for 4 years. After the completion of a course, definitely எல்லாருமே 100% யாரெல்லாம் அந்த JEE மெயின் கிளியர் பண்ணி NITலயோ இல்ல IIITலயோ படிக்கிற ஸ்டூடெண்ட், பிரைட் ஃபியூச்சர். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்ம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம்? எல்லாம் வளர்ந்துட்டீங்க, பிளஸ் 2. என்னோட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கூட சில விஷயங்கள் தெரியாதது. யூ பீப்புள்ஸ் நோ தட். ஸோ ப்ளீஸ் நம்ம டைம் நிறைய எடுத்துக்க வேண்டாம் அதுல. கம் ஆன் தானியா, சொல்லுங்களம்மா. லோகேஷ் இருக்கீங்களா? சார் நமக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் நல்லா செட்டில் ஆகணும் தான் சார். வெரி குட், நல்ல செட்டில் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் நான் சொல்லிட்டுங்களா, நீங்க சொன்னது கரெக்ட். அதுல எக்ஸாக்டா நான் எடுத்து சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல பேமெண்ட் எனக்கு கிடைக்கும் இல்லையா? நல்ல சம்பாதிக்கணும், அதிகமா சம்பாதிக்கணும். லேக்ஸ் கணக்குல நான் டேக் ஹோம் சேலரி எனக்கு இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன். இது யாரு சொன்னாலும் இது தப்பு சார், இது என்னுடைய ஸ்டேட்டஸ்க்காக அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் மெயின் என்ன அப்படின்னா, the purpose is to make money. சரிங்களா? அதுவும் எல்லாரும் மணி மேக் பண்ணிடலாம் இல்ல? ஈவன் படிக்காத கூட 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிச்ச ஆளுங்கெல்லாம் கூட இன்னைக்கு பெரிய ரிச் மேனா இருக்காங்க, தொழிலதிபர்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. பட் நல்ல ஒரு ஹானரபிள் பொசிஷன்ல இருக்கணும். அப்போ அதுக்கு 2 விஷயம். ஒன்னு, ஹானரபிள், மதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். நிறைய பணமும் சம்பாதிக்கணும். 2 விஷயமும் எங்க கிடைக்குதுன்னா இந்த படிப்புல தான் கிடைக்குது.
சரிங்களா? கல்வியை போல ஒரு சிறந்தது ஒன்றுமே இல்லை. கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீங்க நிறைய விஷயங்கள்ல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஃபாரின் கவர்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இருக்காங்க. த பிரில்லியன்ஸ், த எக்ஸ்பர்ட்ஸ், த ஸ்காலர்ஸ். நமக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம் நம்ம கிளாஸுக்கு. அதாவது உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு இது வந்து பேட்ச் வந்து லெஜெண்டரி ப்ரோக்ராம். இந்த லெஜெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து உருவாகுறாங்கன்னா ஐஐடி தான். மெடிக்கல் கூட அப்புறம் தான். மெடிசன்லாம் வந்து சர்ஜரி கிர்ஜரி டாக்டர்ஸ்லாம் அப்புறம் தான். என்ஜினியர்ஸ் ஆர் த மோஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டு. நான் இதை சேலஞ்சே சொல்லுவேன். அதனால பி அவேர் ஆஃப் தட். பிளஸ் டூ முக்கியம். பிளஸ் டூல மார்க் ஸ்கோர் பண்ணணும். அட் த சேம் டைம் என்ட்ரன்ஸ்ல பக்காவா இருக்கணும். அதனால அந்த மாதிரி கோர்ஸ் தான் நம்மளுடைய பிளஸ் டூல எடுக்கிறது ரொம்ப ஈஸி. மனப்பாடம் பண்ணி எடுத்துடலாம். 90% ஆஃப் மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். பட் whereas in entrance examination you have to use your analytic brain. சரிங்களா? உங்களுடைய அதுதான் நான் ஏற்கனவே சொல்லுவேன். ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு தெரியுங்களா? ஒன்னு ஹார்ட் ஒர்க்கர், இன்னொன்னு வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர். இப்போ எதுக்கு வந்து யூ மஸ்ட் பி a ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் a ஸ்மார்ட் ஒர்க்கர் அண்ட் a கிளவர் ஸ்டூடெண்டா இருக்கணும். எதுக்கு? 12th ஸ்டாண்டர்ட்ல. பட் whereas இங்க வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் you have to be a very smart student. ஸ்மார்ட்டா இருக்கணும். அப்ப ஸ்மார்ட்டா இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு யூகம். ஸ்ட்ராட்டஜி என்று சொன்னால் ஒரு யூகத்தை நம்ம ரெடி பண்ணிடணும். அந்த டார்கெட் எனக்கு இதுதான். ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இப்போ உன்னுடைய வெப்சைட்ல நான் சொன்னதுல போய் பாருங்க. jemain.in ஒன்று இருக்கு. அதுல போய் இப்போ .ac.in ஒன்று இருக்கு பாருங்க. அதுல போனீங்கன்னா அந்த ப்ரோச்சர் ஓபன் பண்ணி பாருங்க. கிவன் த ஒரு அனெக்ஸ் இருக்கு. அதுல வந்து அந்த அனெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன காலேஜஸ் த்ரூ தமிழ்நாடுல ஜேஇ மெயினுக்கு உரியது இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஒரு 3 காலேஜஸ் இருக்கு. அதே போல ஆந்திரால இருக்கு, வாரங்கல்ல இருக்கு. நீங்க ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ நிறைய சொல்ல வேண்டிய முடியாது. ஏன்னா நம்ம நேரா பார்த்தோம்னா வில் டேக் மோர் டைம் இல்லையா? நம்மளுக்கு டைம் இல்லாதனால இப்போ ஷார்ட்டா சொல்றேன். ஏன்னா டு மோட்டிவேட் யூ, செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர் ஃபார் சக்சஸ். ஸோ அதனால யூ ஹேவ் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப். ஓகே, ஆர் யூ ஆல் ரெடி? ஆர் யூ ஆல் அவேர் ஆஃப் தட்? பிகாஸ் வி ஹேவ் என்னைக்கு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது? மே சொல்லுங்களேன். ஏப்ரல் 14. ஏப்ரல் 14 ஜேஇ மெயின் ஃபர்ஸ்ட் இல்லையா? ஃபேஸ் 1 அன்னைக்கு. அதுக்கப்புறம் மே 26 செகண்ட் ஃபேஸ். 2 எக்ஸாமினேஷனுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிளஸ் 2க்கும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே மாசம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் டேட் ஹஸ் பீன் அனௌன்ஸ்ட். அதனால we have no time. Every single moment is precious for us. Every single day is precious for us. அதனால don't waste your time. My humble request, please. அதாவது என்னன்னா நம்ம அந்த டார்கெட் ரீச் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு தூக்கம் வரக்கூடாது. அடிக்கடி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்வேன். 2 விஷயங்கள் ரொம்ப 2 phrase I used to say. The first one is called commit your heart before you start. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய ஹார்ட் அர்ப்பணிச்சாதான் your full heart. நம்ம ஒரு விஷயத்தை லவ் பண்றோம்னு வச்சீங்களேன், we will give full our heart ஃபுல்லா கொடுத்துருவோம். அதுதான் லவ் இல்ல? சோ அதே போல you love your subjects. So you commit your heart before you start. ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி we are making a strategy. We know that what is a strategy? Strategy சொல்றேன். என்னதுக்கு strategy? Clear strategy அப்படின்னா என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? யாரா சொல்லுங்களா? பாய்ஸ் சொல்லுங்களாப்பா. நம்மளுக்குலாம் நிறைய அதை பத்தி தெரியும். ஸ்ட்ராட்டஜி இப்போ இதெல்லாம் கூட நிறைய யூஸ் பண்றான். ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா இல்லையா? அதுல கூட பாருங்க ஸ்ட்ராட்டஜினா என்ன? லோகேஸ்வர் சொல்லுப்பா தம்பி. பாய்ஸ் சைட்ல எதுவுமே வர மாட்டேன். சீக்கிரம் பாய்ஸ், வாட் இஸ் a strategy? What is the meaning of strategy? சொல்ல மாட்டீங்களா? கேர்ள்ஸ், அக்ஷயா சொல்லுமா. Can you hear my voice? கேக்குறீங்களா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? Please come on, reply. Yes sir. ரைட்மா. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து அந்த டார்கெட் வந்து என்ட்ரன்ஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ணி ஒரு பெஸ்ட் காலேஜ்ல சேர் பண்றோம் டார்கெட். அப்போ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அப்போ அதை எப்படி ரீச் பண்றது? பாருங்க, ஒண்ணும் இல்ல, ஒரு சென்னையில இருந்து கன்னியாகுமரி போனோம்னா நிறைய ரூட்ஸ் இருக்கு. ஈசிஆர் ரூட்ல கூட போய் போலாம், எப்படி வேணா ரூட் போலாம். இதுல எது ப்ராப்பர் ரூட்டு, நான் போய் சேர்றதுக்கான சேஃபஸ்ட் ரூட் எது, சீக்கிரமாவும் போய் சேரணும், பெஸ்டாவும் போய் சேரணும், நல்ல ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் நான் இருக்கணும், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் குட், இதெல்லாம் செலக்ட் பண்ணி போறோம்னா இது ஸ்ட்ராட்டஜி. இதே போலதான்
நம்ம அதுக்கு எப்படி ஸ்கோர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி, டிப்ஸ், கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கணும். நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு ஃபர்ஸ்ட் SQ3R மெத்தட் அப்புறமா சொல்லி தரேன். இதுல முக்கியமான ஒரு 3 ஆர் இருக்கு. சரிங்களா? ஒன் இஸ் கால்ட் ரிவ்யூ. தி செகண்ட் ஆர் இஸ் கால்ட் ரிட்ரீவ். தி தேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அத மட்டும் தான் சொல்ல போறேன் ஸ்பெசிஃபிக்கா. ரீகால் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தி ரீகாலிங் இஸ் வெரி வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி. ஏன் தெரியுங்களா? நீங்க படிச்சத ரீகால் பண்ற. ரீகால் பண்றதுக்கு நீ புக் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ ஸ்டடி ரூம்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனிவேர், wherever you are, you are traveling, you are sleeping, you are lying down on the bed, எங்க வேணா இருந்தாலும் சரி, you can recall even in your toilet, பாத்ரூம்ல இருக்கீங்க, குளிச்சிட்டு இருக்கீங்க, எங்க வேணா ரீகால் பண்ணலாம். அந்த ரீகால் எபிலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா it is a grand success. Okay, anyway, we'll stop this. We'll continue the syllabus. We take on the next problem. Practical problem சொன்னேன் இல்லையா? Next problem. Assume that சார் சொல்லுமா. சார் இப்போ போர்ஷன்லாம் எப்படி சார் கவர் பண்றாரு? இந்த வெயிட்டேஜ் உள்ள போர்ஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்தாதாமா அது எப்படி சார்? வெரி குட். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நீங்க என்ட்ரன்ஸ் பண்றீங்க இல்லையா, முதல்ல அதுதான் வருது ஏப்ரல்ல. இதுக்கு என்ன பண்ணீங்கன்னா 3 கேட்டகரி. நான் என்ன பண்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மேபி த நெக்ஸ்ட் வீக் ஆஃப் சண்டேல வந்து, ஏன்னா உங்களுக்கு ஏப்ரல் தானே, இல்ல அடுத்த வீக் இல்ல அதுக்கு அடுத்த வாரத்துல உங்களுக்கு கிளியரா நான் சொல்லிடுறேன். அது வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஹவு டு கிராக் த JEE மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அல்காரிதமே இருக்கு. சரிங்களா? சோ ஒரு ஸ்டெப்ஸ் எப்படி எப்படி நான் பண்றது. இப்போ இதுல முக்கியமா நான் உங்களுக்கு ஒண்ணே சொல்லி தரேன். ப்ரிப்பரேஷன் சொல்றீங்க இல்லையா, இதுல 3 விஷயங்கள் இருக்கு. மோஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக், அடுத்தது ஆவரேஜ், அதாவது வந்து மீடியம் வெயிட்டேஜ் டாபிக், மிடில் வெயிட்டேஜ் டாபிக் போட்டுங்க, ஆவரேஜ் வெயிட்டேஜ் டாபிக், லோ வெயிட்டேஜ் டாபிக். இதுல மோஸ்ட் ஹைன்னு போட்டுக்கலாம். இது ஹை, இது மீடியம், இது லோ, அப்படி வச்சுப்போம். ஹை வெயிட்டேஜ் டாபிக், மீடியம் வெயிட்டேஜ் டாபிக் அண்ட் லோ வெயிட்டேஜ் டாபிக், இது 3 இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தி ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் டீடைலி அபவுட் திஸ் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஜஸ்ட் அ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் டு தட். ஸோ நவ் நான் இது வந்து நல்லா கவனிச்சிங்க, இது வந்து +2 கிடையாது. +2ல எந்த ஒரு டாபிக்கையும் we cannot able to avoid that. சரிங்களா? +2 as different. I am just talking about, I am just focusing only on entrance examination. Entrance exam பொறுத்த வரைக்கும் 3 கிளாசிபிகேஷன் நான் பிரிச்சுக்கலாம். One is called high weightage topic. The second one is most weightage topic, low weightage topic. இந்த most weightage topic என்னன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கிளியரா சொல்றேன். மோஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக்க நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு அது என்னன்றத முதல்ல எடுத்துங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேக்குறாமா? 30. You have to answer 25 by that. Question pattern எல்லாருக்கும் தெரியும் JEE மெயின்ல இல்லையா? First 1 to 20 is called a single correct answer type. நீங்க கேக்குறதுனால சொல்றேன் நானு. அதுக்கு அடுத்து நான் பாருங்க, single correct answer type. So out of 4 options you have to select only one. The one answer is the right answer. Question அப்படிதான், most appropriate answer you have to select. And 21 to 30 is called numerical value problem. Numerical value problem. Correctங்களா? Out of this 10 you have to going to select only 5. So 5 chances என்ன பண்ணலாம், you can avoid that. சரிங்களா? Out of 10 we are going to select only 5. So totally 25 questions. Each question carries 4 marks. The total marks is called 100. Those who are scoring more than 60, greater than 60 is eligible. Success. உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் மோஸ்ட்லி கிரேட்டர் தென் 60. 100க்கு 60 மதிப்பெண்களுக்கு மேல எவ்வளவு எடுக்கிறானோ கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஒரு காலேஜ்ல சீட் இருக்கு. கண்டிப்பா சொல்றேன். அதுல எந்த மாற்றம் இல்லை. இந்த வாட்டி நான் அனலைஸ் பண்ணி சொல்லிடுறேன் எவ்வளவு கட் ஆஃப் வரும்ன்றத. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் டீச் யூ. நவ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இட்ஸ் a target. I have to score more than 60. Minimum I have to score 60. அப்ப இந்த 60 மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட இந்த மோஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக் இருக்கு இல்லையா, இத மட்டும் ஃபுல்லா, அதான் நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இனிஷியலா சொல்லிருப்பேன், thorough knowledge. If you have a thorough knowledge in this most weightage topic, definitely you can score 60 marks. Minimum 60. அப்ப மீதி இந்த மோஸ்ட் மீடியம் வெயிட்டேஜும் லோ வெயிட்டேஜ் டாபிக்கும் அதுக்கப்புறம் படிச்சா போதும். அதனாலதான் I am just focusing on most weightage topic. One of the most weightage topic is called calculus.
Under the calculus, we have differentiation and the integration and differential equations. Next to that is called two-dimensional geometry. Next to that, coordinate geometry. அடுத்து போட போறோம். So இதெல்லாம் வந்து most weightage topic. இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு most all-rounder topic எதுன்னு கேட்டீங்கன்னா trigonometry. Don't forget that. இந்த trigonometry இல்லனா entrance waste. If you don't know the knowledge of trigonometry, the whole thing is waste. So the all-rounder is trigonometry. The all-rounder performance is given by trigonometry. Any student, if you have a very good knowledge in trigonometry, you can easily solve the question paper. You can easily solve the examination. அதனால trigonometry என்னைக்குமே மறக்க கூடாது. இவர்தான் கீ. இவர்தான் வந்து கேப்டனை கூட சொல்லலாம். புரியுதுங்களா? So he is the captain of this ship. Trigonometry. அதனால don't forget trigonometry. இப்போ இப்படி நீங்க படிக்கணும். இதுதான் ஃபோக்கஸ். புரியுதா? தானியா தானே கேட்டீங்க? தானியா கேட்டது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டவுட்ஸ் இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால our focus first of all is on most weightage topic. சில இந்த low weightage topic you can avoid it. உங்களுக்கு நீங்க எடுத்து just go through your syllabus of JEE main. JEE main syllabus தான் almost எல்லா என்ட்ரன்ஸ்க்கும் syllabus. The way of question pattern is different. Here we are negative marks for this. If you wrongly chosen the answer, you have wrongly written the answer, then you can lose 1 mark for each questions. If you opt the answer correctly, you will get 4 marks. If you opt the answer wrongly, you can lose 1 marks. அதனால தான் இங்க டேஞ்சர். ஸோ அதனால we can so that இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா some of the topics we can avoid, some of the topics we can skip. பட் +2ல அப்படி அவாய்ட் பண்ண முடியாது. +2ல நீங்க எல்லா 12 டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, 12 chapters. You have to go through all the 12 chapters. You must have a thorough knowledge in 12 chapters. 12th standard பொறுத்த வரைக்கும் greater than 90 is very very possible. All the students, those who are joined today, இதை ஏற்கனவே வந்து அட்டென்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. You can score 90 marks out of 100. But only the selected students can score 100 out of 100. The more than 90 is very very important. 90 marks ஈஸியா எடுத்துடலாம். 90க்கு மேல எடுக்கிறதா இந்த 90 to 100 இருக்கு இல்லையா, this is the most challenging part. இங்கதான் உங்களுடைய கட் ஆஃபே எகிரிடும். அப்போ 90 எடுத்தாச்சு, இன்னும் அந்த 90ல இருந்து 100 எடுக்கணும் இல்லையா, அதுதான் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன். அந்த 90ல இருந்து 100 எப்படி எடுக்கிறதுன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல, அதாவது லாஸ்ட் எக்ஸாம் பிஃபோர் ஐ ஜஸ்ட் டீச் யூ. ஏன்னா சும்மா இப்பயே சொல்லிட்டேன்னா நீங்க வந்து நிறைய விஷயத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அதனால so first of all you learn the full syllabus, you understand the clear concept in the syllabus, and then we can discuss about this. Okay va? Problem போலாமாமா? Any doubts boys? Any doubts இருக்கா? Okay, right, we'll do the problem now. Please take down the problem. இப்போ போட போற ப்ராப்ளம் வந்து எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். This is called important one, PKV. பரீட்சைக்கு கண்டிப்பா, பப்ளிக்கு கண்டிப்பா வரக்கூடியது. And then KPP இல்ல குறிப்பாத்து படிக்கக்கூடிய சம்ஸ். இதெல்லாம் வந்து டெஃபினட்டா +2க்கு சொல்றேன். இதெல்லாம் ஃபோக்கஸ். frequently asked question. இப்போ இல்ல, பல வருஷமா இந்த கொஸ்டினை கேட்டிருக்கான். லாஸ்ட் 15 years the same problem is repeated for your examination. சரிங்களா? ப்ளீஸ் டேக் டவுன் அந்த அவ்வளோ அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்னா என்னன்னு பார்த்துடலாமா? ப்ளீஸ் டேக் டவுன். assume that water issuing, please take down the problem. Assume that water issuing from the end of a horizontal pipe. Assume that water issuing from the end of a horizontal pipe 7.5 meter above the ground. Assume that water issuing from the end of a horizontal pipe 7.5 meter above the ground. 7.5 meter above the ground. Describes a parabolic path. The vertex of the parabolic path
The vertex of the parabolic path is at the end of the pipe. The vertex of the parabolic path is at the end of the pipe. At a position 2.5 meter, at a position 2.5 meter, below the line of the pipe, at a position 2.5 meter, below the line of the pipe, the flow of water has curved out. The flow of water has curved outward 3 meters beyond the vertical line. 3 meters beyond the vertical line through the end of the pipe. How far? Beyond this vertical line? How far beyond this vertical line will the water strike the ground? Will the water strike the ground? Okay. So, assume that water is issuing from the end of horizontal pipe 7.5 meters above the ground. Describe parabolic path. The vertex of the parabolic path is at the end of the pipe. At a position 2.5 meters below the line of the pipe, the flow of water has curved outward 3 meters beyond the vertical line through the end of the pipe. How far beyond this vertical line will the water strike the ground? First of all, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா diagram is very important. இல்ல கவனிங்க, என்ன சொல்லியிருக்கான்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். லாஜிக்கலா எக்ஸ்பிளைன். This is called a pipe. இந்த பைப் வழியா தான் தண்ணி வருது இல்லையா? From this pipe the water is coming outwards. தண்ணி எப்பவுமே வீட்ல டேப் யூஸ் பண்ணிருப்பீங்க, இப்படி விழும் இல்ல? தண்ணி வந்து இப்படி விழுதுன்னு வச்சுங்க. இதுதான் கிரவுண்ட் செக்ஷன். This is a ground section. இப்போ அந்த கிரவுண்ட்ல இருந்து கிரவுண்டுக்கு ஒரு கோடு போட்டுடலாமா? From this ground, இந்த ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. From this ground, the height எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளவு? The water issuing from the end of horizontal pipe 7.5 meter above the ground. 7.5 meter above the ground. அப்போ இது இங்க இருந்து இந்த கிரவுண்ட்ல இருந்து இந்த டேப் வரைக்குமான ஹைட் வந்து 7.5 மீட்டர். இப்போ நெக்ஸ்ட் நான் சொல்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப். The vertex of the parabolic path is at the end of the pipe. இங்க தான் vertex இருக்கு. End of the pipe vertex. இப்போ क्वेश्चन நெக்ஸ்ட் பாருங்க. At a position 2.5 meter below the line line of the pipe, the flow of water has curved out 3 meter. The 3 meter beyond the vertical line to the end of the pipe. பாருங்க, இதுதான் ஹைட் இல்லையா? இதுல இருந்து 2.5 மீட்டர் கீழே வரும்போது இந்த தண்ணி எங்க போதான டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. This is called 3 meter. இதுதான் டயக்ராம், ஜெனரல் டயக்ராம். இப்போ இது என்ன சொல்லிட்டான் கிளியரா? இட் டிஸ்கிரைப்ஸ் a parabolic path. இப்போ இந்த நான் கூட போட்டிருக்கேன்ல, இங்க இருந்து இதை பாருங்க, ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஆஃப் பேரபோலா கிடைக்குது. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, பேரபோலா ஓப்பன் டவுன்வர்டா அப்வர்டா? ஓப்பன் டவுன்வர்ட் சார். ஓப்பன் டவுன்வர்ட். அப்போ இட் சீம்ஸ் டு பி, இப்போ இந்த டயக்ராம் வச்சு பார்க்கும்போது திஸ் இஸ் ஓப்பன் டவுன்வர்ட். அப்போ பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்னா இப்படி இருக்கும். திஸ் இஸ் த கிரவுண்ட் லெவல். இப்போ ஸோ இதுதான் வெர்டெக்ஸ் ஆஃப் த டேப். டேப் தான் அந்த எண்ட் ஆஃப் த பைப் தான் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் எப்பொழுதுமே இருக்கும் 0,0. த ஹைட் கொடுத்தாச்சு 7.5 இல்ல? பைப்ல இருந்து 2.5 தள்ளி வரும்பொழுது இதனுடைய டிஸ்டன்ஸ், இந்த தண்ணி விழுவதான டிஸ்டன்ஸ் வந்து 3. இது 2.5. இப்போ நம்ம கிராஃப போட்டுக்கலாம் இல்ல? ஸோ பாருங்க, இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட் இல்லையா? அப்போ எப்படி பாயிண்ட்ஸ் போடலாம்? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கும்? பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? எக்ஸ் பாசிட்டிவா இருக்கும், ஒய் வந்து நெகட்டிவா இருக்கும். இப்போ எக்ஸ் உடைய வேல்யூ ஒய் உடைய வேல்யூ நான் போட போறேன் இல்ல? இது எக்ஸ். இந்த பாயிண்ட் நான் என்ன சொன்னேன்னா, ஐ கேன் டேக் திஸ் as 3, which is equals to 3, 2.5 is y value. பட் அது ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்கனால அப்புறம் பாயிண்ட்ஸ் பிளாட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் analytical geometry. நல்லா கவனிச்சிங்க. 2 dimensional ஜியோமெட்ரியில
டயக்ராம் இம்பார்ட்டன்ட். அந்த அளவுக்கு பாயிண்ட் டயக்ராமும் கரெக்டா இருக்கணும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல அது வந்து மைனஸ். அதே போல இங்க எக்ஸ் உடைய வேல்யூ தெரியாது. எனக்கு இதுதான் கொஸ்டின்ல தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல லாஸ்ட் லைனை படிச்சு பாருங்க. How far beyond this vertical line will water strike the ground? இங்க இருந்து இது வரைக்கும் தான டிஸ்டன்ஸ் என்ன? அததான் I am just taking this as x1 or x1 ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பாயிண்ட் என்ன? அக்ஷயா சொல்லுங்களேன். What is the point? நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு அப்பதான் தெரியும். வாய்ஸ்ல வேற இருக்கா? அக்ஷயா சொல்லுங்கம்மா. லோகேஸ்வர், சக்திவேல், ஸ்ரீராம், ஸ்ரீவர்ஷினி, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். x2 பாயிண்ட் வந்து கிளியர். வெரி குட். x1, -7.5 total height. அப்ப இதுதான் டயகிராம் வரைஞ்சாச்சு. Hereafter the problem is over. Almost half of the problem we have cleared. So on seeing this diagram, we know that the parabola is open downward. The parabola open downward. So what is the equation open downward? டக்டக்னு சொன்னீங்கன்னா நான் டக்டக் போட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்னா x² is equals to -4ay. This is the equation of the parabola. x² is equals to -4ay. சரிங்களா? Now I just put the point as p here. இதுக்கு பேரு q. முதல்ல இந்த a வை கண்டுபிடிக்கணும். We have to find out what is the value of a. I can say let p of 3, -2.5 lies on the parabola. Lies on the parabola. Okay. P of 3, -2.5 lies on the parabola, which means that x is 3 and y is -2.5. So 3 square 9. 4 into y, 2.5 minus into minus plus 4 into 2.5, 10a. Your 9 is equals to 10a. Correct? Your 9 is equals to 10a. Then what is the value of a? Your a is equals to 9 by 10. Now you can write the equation. The required equation is x² equals to -4 into a, 9 by 10 into 1. So 4 ல வந்து இது 2 times போகும். இது வந்து 5 times. அப்ப x² is equals to -18 by 5 y. So this is the required equation. The equation is x² is equals to, what is the form? x² is equals to, we'll get -4 into 9 by 10. That is nothing but we can say is equals to -18 by 5y. இப்போ further next point பாருங்க. That is also lies on the parabola. Q point. அப்போ again q of x1, -7.5 lies on the parabola. Lies on the parabola. சரிங்களா? Lies on the parabola. Okay. So now we'll get x is equals to lies on the parabola. X equal I can put x1 squared equals to -18 by 5 into y, which is equals to -7.5. 7.5 ல வந்து it will go 1.5. So 1 point minus into -15, x² is equals to -18 into 1.5. That is called 18 into 3 by 2. We can write this as 2 on the 9 times 27. Your x1 is equals to 27, x1 square. Your x1 is equals to square root of 27. You can write this as 9 into 3. Therefore 3 root 3. Your x1 is equals to 3 root 3. That is the distance. அப்போ question என்ன கேட்டிருக்கான்? How far beyond this? Therefore water touches the ground. Therefore water touches the ground. Touches the ground. எப்போ எவ்வளவு distance பா? 3 root 3 meters. Meters away from the எங்கிருந்து விழுது? Away from the edge of the pipe. Away from the edge of the pipe. இந்த முனையில இருந்து இந்த தண்ணி இங்க கிரவுண்ட ஸ்ட்ரைக் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ் 3 root 3 meters. Please take down. இன்னொரு சொல்லட்டுமா? புரியுதா? டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சிங்க. ஒரு டேப்ல இருந்து தண்ணி கொட்டுது. இந்த டேப் கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு ஹைட் இருக்கு? 7.5 மீட்டர். இந்த பைப்புடைய எட்ஜ்ல இருந்து 2.5 மீட்டர் தள்ளி வரும்பொழுது ஒரே ஒரு டேட்டா கொடுத்துருக்கான். அந்த டிஸ்டன்ஸ் தண்ணி விழுவதான இடம், that water flows
distance is called 3 meter. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த பைப் இருக்கு இல்லையா, எட்ஜ் ஆஃப் த பைப்ல இருந்து இந்த வாட்டர் கிரவுண்ட்ல விழுவதற்கான டிஸ்டன்ஸ் என்ன, அப்ப நான் கால்குலேட் பண்ணும்போது இதுதான் டிஸ்டன்ஸ். அதை தான் நான் x1 எடுத்து போடுறேன். ப்ளீஸ் டேக் டவுன். Next problem. An engineer, please take down the next one. An engineer, the next problem, an engineer designs a satellite dish with a parabolic cross section. An engineer designs a satellite dish with a parabolic cross section. The dish is 5 meter wide. The dish is 5 meter wide at the opening. The dish is 5 meter wide at the opening, and the focus is placed. And the focus is placed 1.2 meter from the vertex. An engineer designs a satellite dish with a parabolic cross section. The dish is 5 meter wide at the opening, and the focus is placed. And the focus is placed 1.2 meter from the vertex. Take down the first question. First one. Position A coordinate system. Position A coordinate system with the origin at the vertex. Position a coordinate system with the origin at the vertex. And the x-axis on the parabola axis of symmetry. And find an equation of the parabola. பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே சொல்லிட்டான், a coordinate system which origin at the vertex and parallel to x-axis. அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்னா பாருங்க, அப்ப கொடுத்ததான அர்த்தம் என்னன்னா, the vertex is at the origin and parallel to x-axis, that is open. என்னது இது? Open rightward. Usually in general the standard form கொடுத்துட்டான். The standard form of the parabola is, we know that y squared is equals to 4ax. The vertex v is given that 0, 0. அப்படி இருக்கும் பொழுது, what is the equation of the parabola? Second question. Find the depth of the satellite. Find the depth of the satellite. Find the depth of the satellite. This at the vertex. Find the depth of the satellite. Sorry, depth of the satellite dish at the vertex. When first question என்ன சொல்றானா, the dish is 5 meter wide at the opening and the focus is placed 1.2 meter from the vertex. Focus somewhere இங்க இருக்கும். S of focus formula வந்து a, 0. இப்போ இதனுடைய வைடுனா, இந்த parabola satellite இருக்கு இல்லையா, இந்த dish, இதனுடைய வைடு வந்து 5 மீட்டர். அப்ப எப்பவுமே இது ரெண்டா பிரிச்சுக்கணும் சென்டர்ல. அப்போ 5 ன்னு சொன்னா இது 2.5, இது 2.5. கரெக்டா? This is called 2.5. This is called 2.5. Can anyone tell me what is the point of this one? இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்வீங்க? What point that one? X value, Y value கண்டுபிடிக்கணும். X னா இங்க இருக்கிறது X, இதுல இருந்து இது வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் இருக்குது Y. பாய்ஸ் சொல்லுங்களேன். லோகேஸ்வர் சொல்லுப்பா தம்பி. பாய்ஸ் யாராவது என்ன பாயிண்ட்? பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சொல்லிட்டேன் நான் எப்படி பிளாட் பண்றது. பாயிண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன, அதுதான் கேட்டிருக்கேன். இத p ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. let us take this as p point. Can anyone tell me p point? நான் வெயிட் பண்றேன். x, 2.5 sir. Very good. X, 2.5. I just take this point as x1.
இத வந்து x1, 2.5 ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? your x1, 2.5. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் தெரியுமா கேட்டிருக்கேன்? இந்த டெப்த் கேட்டிருக்கேன். வாட் இஸ் த டெப்த் ஆஃப் தட்? இல்ல அதுதான் கொஸ்டின். அப்ப டெப்த் ஆஃப் தட் என்ன? வாட் இஸ் த டெப்த் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப டெப்த்னா இந்த x1 தான் டெப்த். அதுதான் கொஸ்டின்ல. அப்ப டேட்டாஸ கலெக்ட் பண்ணிட்டோம். என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சு இப்ப x1 தான் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார்ம் பண்ணணும். இல்ல we have to find out the equation. இங்க என்ன சொல்லிருக்கானா the disk is 5 meter wide and the focus is placed at 1.29 meter. இங்க இருந்து இதனுடைய தொலைவு வந்து 12.5 மீட்டரா? எவ்வளவு கொடுத்தோம்? 1.2 மீட்டர் சாரி. அப்போ இந்த ஃபோக்கஸ் உடைய வேல்யூ எடுக்கலாம் s of 12 1.2, 0, which means that focus நம்மளுக்கு தெரியும் s of a, 0. Therefore I can say a is equals to 1.2. So first equation is over. The equation of the parabola is according to the problem நான் diagram வரைஞ்சிட்டேன். equation of parabola அப்ப என்ன இருக்கும்? y squared equals to 4ax. a உடைய வேல்யூ வந்து 1.2. அப்ப 1.2 into 4, 4.8. அப்ப y squared is equals to 4.8 into x. That's all. The second one, how to calculate? The question is what is the depth? Depth na x1 கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா let p of x1, 2.5 lies on the parabola. Which means that இது ரெண்டுமே substitute பண்ணோம். y is equals to 2.5 the whole square, 4.8 into x1. So அப்ப which is equals to x1 is equals to 4.8 divided by 6.25. 4.8 divided by 6.25, which is equals to 1.3. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? The depth of the satellite dish at the vertex. அப்போ இங்க இருந்து இது வரைக்கான x1 தான் தேவை. அப்போ the depth of the satellite dish is equals to 1.3 meters. Please take note. இதெல்லாம் ஒரு 2 marks 3 marksல வரும். இது வந்து உங்க புக்ல இருந்து போடுறேன். இப்போ நம்ம போட போற சம்ஸ்லாம் வந்து இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, உங்க புக்ல இல்லாத சில ப்ராப்ளம்ஸ் எப்படி +2 ஸ்டாண்டர்ட்ல கேட்பான் அப்படின்றதான ப்ராப்ளம். ப்ளீஸ் டேக் டவுன் தட். ஸோ இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம் 1 or 2 ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் எலிப்ஸ்க்கு போயிடலாம். டேக் டவுன் த ப்ராப்ளம். A comet. Please take down the problem. This is an in-text problem. உங்க புக்ல இல்ல, நல்லா கவனிச்சுங்க. இது புக்ல இல்லாதது. இந்தபடி ப்ராப்ளமும் கேட்கலாம் அப்படின்றது தான் கொஸ்டின் இது. A comet is moving in a parabolic orbit. A comet is moving in a parabolic orbit around the sun. A comet is moving in a parabolic orbit around the sun, which is at the focus of a parabola. Which is at the focus of the parabola. Which is at the focus of the parabola. When the comet is 80 million meters, when the comet is 80 million kilometers from the sun, question நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். When the comet is 80 million kilometers from the sun, the line segment from the sun to the comet, makes an angle of pi by 3. The line segment from the sun to the comet makes an angle of pi by 3 radians. The line segment from the sun to the comet makes an angle of pi by 3 radians. With the axis of the orbit, find 1. The equations of the comet's orbit. 2. How close does the comet? First one, the equation of the comet's orbit. Second question, how close does the comet come nearer to the sun? So ஒரு சின்ன clue கொடுத்திருக்காங்க. Within a bracket you take that. Take the orbit as open rightward. Once again I'll just repeat the question here. A comet is moving in a parabolic orbit around the sun, which is at the focus of a parabola.
When the comet is 80 million kilometers from the sun, when the comet is 80 millimeters from the sun, the line segment from the sun to the comet makes an angle of pi by 3 radians with the axis of the orbit. Find the equation of the comet's orbit. How close does the comet come nearer to the sun? Take the orbit as open rightward. See, first of all, you just draw the diagram. Then you can get the clear picture. This all comes under 5 marks. போன வாட்டி போட்டது 3 marksல கேட்பான். இப்போ போடுறது 5 marks. So according to the problem, it is clearly given that the parabola is open rightward, which means like this. So open rightward and the vertex is 0, 0. The focus can be replaced here, S of A, 0. And the focus la sun irukku. The focus is placed on the sun. Now I can take this is a comet. Comet inga irukku. Right? In the comet the sun makes an angle pi by 3 with the axis of the orbit. So this is called a parabolic orbit. அப்போ இதனுடைய angle வந்து கொடுத்தா which is equals to pi by 3. So these are the data given according to the problem. சரிங்களா? You don't get confused. எங்க இருக்குன்றது. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, my question is first one, find the equation of the orbit. Find the equation of the orbit. Second, how close does the comet come nearer to the sun? அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, shortest distance between the sun and the comet. ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? This is the two questions நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த காமெட்ல இருந்து ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் ஆட் பண்ணுங்க, பெர்பெண்டிகுலர் லைன். இப்போ இந்த கொஸ்டின்ல இங்க பாத்தீங்கன்னா, இதை வந்து நான் என்ன பண்ணலாம், பி பாயிண்ட் எடுத்துக்கலாம், இதை வந்து கியூ பாயிண்ட் எடுத்துக்கலாம், இது எஸ். இதை பார்க்கும்போது என்ன ட்ரையாங்கிள் தெரியுது? வாட் இஸ் த ட்ரையாங்கிள் ஹியர்? ரைட் ஆங்கிள். வெரி குட், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? சோ அப்போ இது வந்து ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ண, அதனால தான் ட்ரிக்னாமெட்ரி இஸ் ஆல் ரவுண்டர்னு சொன்னேன். It comes in all the topics. அப்போ ஆல்ரெடி பாருங்க, ட்ரிக்னாமெட்ரி is the most important. First question, find the equation of the parabola. நம்ம இது ஓபன் ரைட்வர்ட்னால ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? Your equation is y squared is equals to 4ax. இல்லையா? y squared is equals to 4ax. பட் நமக்கு என்ன சொல்றோம்னா, இந்த இடத்துல முதல்ல நம்ம இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம். எஸ் இந்த a உடைய பாயிண்ட் தேவைப்படுது இல்லையா? அப்போ a வை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, இந்த இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து a. இது எனக்கு தெரியாது. இது வந்து நான் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் அஸ் x1. ஓகேவா? இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு எல்லாத்துக்கும் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிடலாம். I can able to find out the using the right angle triangle. இப்போ ட்ரையாங்கிளை பாருங்க, SPQ. இந்த ட்ரையாங்கிள் SPQ இருக்கா? இப்போ இதுல x1 கண்டுபிடிக்கலாம். So இப்போ வந்து sin 45 degree, sin theta is equals to opposite side by hypotenuse. Sin pi by 3, this is called opposite, which is called PQ, divided by hypotenuse. Your hypotenuse is equals to SP, correct? Your sin P is equals to SP. இப்போ நல்லா கவனிங்க, இந்த கொஸ்டின்ல கொடுத்துட்டான், the distance between the sun and the comet is called 80 million kilometers. கொடுத்துருக்கானா? அப்போ SP உடைய வேல்யூ 80. PQ, I don't know what is PQ. Your PQ is equals to, I don't know. இது அப்படியே வச்சுக்கலாம். PQ is equals to SP 80 sin 60 degree pi by 3, which is equals to sin 60 degree. What is sin 60 degree? Which is equals to root 3 by 2 into 80 equals to PQ. Therefore, your PQ is equals to 2 and 4 times போகும். Your PQ is equals to 4 root 3. அப்போ உன்னுடைய PQ உடைய வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 4 root 3. கரெக்டா? சொல்லுமா. சார் இது ரூட் 3 ஓட வேல்யூ வச்சு மல்டிப்ளை பண்ணி போடலாம்ல சார் டெசிமல்ல? போடலாம். நீங்க எப்படி வேணா செய்யலாம். நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம். இல்லனா வேல்யூ போட்டும் பண்ணலாம். இல்ல 4 root 3. You can just keep this as 80 இல்ல, sorry, not 8, 80. அப்போ 40, which is equals to 40 root 3. போடலாமா? தப்பே கிடையாது. நீங்க இந்த வேல்யூ வச்சினா போடலாம், அதையும் போடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் இப்போ சைனுக்கு மாறிங்க, cos போட போறோம். அதே ட்ரையாங்கிள்ல cos pi by 3. Adjacent, your adjacent is SQ. Your hypotenuse is equals to SP. So your adjacent, I have taken that as x1 divided by SP. Your SP is equals to what? 80. Therefore, cos 60 degree is 1 by 2 into 80
is equals to x1. From this x1 is equals to 40 million kilometers. அப்ப x1 உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, which is equals to 40. இப்ப பாருங்க, எனக்கு இந்த v ல இருந்து q உடைய ஆன்சர், தட் இஸ் கால்ட், இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறதான வேல்யூ என்னன்னா தட் இஸ் கால்ட் vq. vq எப்படி போடலாம்னா vs பிளஸ் sq. கரெக்டா? vs உடைய வேல்யூ a அண்ட் sq உடைய வேல்யூ x1. அப்போ a பிளஸ் x1. இப்போ இந்த a பிளஸ் x1 vq இருக்கு இல்லையா, இது கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல வந்து a உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த பாயிண்ட வச்சு கண்டுபிடிக்க போறோம். இந்த p இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட், இந்த p பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா x, y. இங்க இருந்து இது வரைக்கும் வருது x. அப்ப a plus x1 and y, which is equals to 4√3. a plus x1 is equals to 4√3. அப்ப x1 ஓட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிட்டோம், which is equals to 40. சார் 40√3 இல்ல சார், இதுவா அது pq இல்ல தான் சார், போடலாம். நீங்க ட்ரையாங்கிள்ல மார்க் பண்ணிருக்கீங்கல்ல சார். சாரி சார், 40√3, 4√3 பண்ணா 40√3. அப்ப நான் என்ன சொன்னா, p of a plus x1, 40√3 lies on the parabola. Lies on the parabola. அப்ப y squared equals to 4x. y is equals to 40√3 the whole square is equals to 4 into a into x. x is nothing but a plus x1. x is nothing but a plus x1. Correct? X is equals to a plus x1. Now 40√3 square panna, we'll get what we'll get. 40√3, 40 square panna 1600 into 3, which is equals to 4 into a plus x1. x1 we know that, which is equals to 40. Now 4 வந்து இதுல 400 times போகும், which is equals to 1200 multiplying, we'll get a square plus 40a. Otherwise we can write the equation as a square plus 40a minus 1200 equal to 0. Now you just factorize this. இப்போ இதை factorize பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 60 minus 20, அப்போ we can write a plus 60 into a minus 20 equal to 0. a is equals to minus 60. a is called a length. Length never be negative. Therefore I can say a is equals to 20. அப்போ a கண்டுபிடிச்சாச்சு இல்லையா, 20. எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஈக்குவேஷன் ஆஃப் த ஆர்பிட், your equation of the orbit is y squared is equals to 4ax. 4 into 20, 80. Therefore the answer is, the equation of the orbit is y squared equals to 8x. Next என்ன கேட்டிருக்கேன்னா, find the shortest distance between the comet and the sun. அப்ப shortest distance எங்க இருக்கும்? இப்போ இந்த கார்பெட்ல இத பாருங்க, இங்க ஸ்டார்ட் பண்றது வச்சுங்க, இந்த காமெட் it will revolves around this parabolic orbit. அப்படியே போயிட்டே இருக்கும், லாஸ்ட்ல இங்க முடிஞ்சிரும், மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ்ல இது வரும். இதுக்கு மேல இந்த ஆர்பிட், இந்த காமெட் வந்து இந்த ஆர்பிட்ட அப்படியே ரிவால்வ்ஸ் ஆயிட்டே இருக்கும். அது எந்த பொசிஷன் இருக்குன்னு தெரியாது. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா when it reaches the vertex, when it reaches the vertex, that is the called the shortest distance between the comet and the sun. எப்போ வந்து இந்த காமெட் வெர்டெக்ஸ் ரீச் ஆகுதோ அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் between the sun and the comet. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, வெறும் a vs. அப்போ செகண்ட் क्वेश्चनல இங்க போடுடா, செகண்ட் ஒன், the shortest distance between the vertex and, sorry, between the sun and the comet, is equals to vs. vs na, which is equals to a. Already a கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. your a is equals to 20. Therefore which is equals to 20 million kilometers. That is the answer. Once again இது வந்து in-text problemனால மறுபடியும் சொல்லி தரேன். Please listen. Are you all listening? Please. Yes sir. Right ma, கவனிங்க. So this is a parabola, open rightward. It is given in the problem. Lastல ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டாங்க இல்ல. அப்போ open rightwardனா அதோட ஈக்குவேஷன் வந்து y squared equals to 4ax. And one more thing, according to the problem, it is given, two data are given. First one அப்படின்னு கேட்டீங்க பாத்தீங்கன்னா, the comet is 80 million meters from the sun. காமெட்டுக்கும் உன்னுடைய இது, அப்போ அந்த 80 மில்லியன் இருக்கும் பொழுது it makes an angle with the axis of the orbit, which is called pi by 3. இப்போ நான் ஒரு பாராபோலால இருந்து இந்த ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் வரையும்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா கிடைக்குது. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து sin pi by 3 cos pi by 3 ரூல்ஸ் போடுறேன். sin pi by 3ன்றது வந்து ஆப்போசிட் சைட் பை hypotenuse, that is called pq divided by sp. pq divided by sp is equals to 80. From this I'll get pq is equals to 40√3. 40√3 அதான் 40√3 இங்க போட்டுருக்கேன்.
அடுத்தது cos pi by 3 adjacent side by hypotenuse. x1 உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 40. பட் ஆக்சுவலி எனக்கு டோட்டல் x வேல்யூ vq கண்டுபிடிக்கணும்னா vs plus sq. vs is a and sq is x1. That is called x value. Therefore I can plot the point p as a plus x1 comma the y value கண்டுபிடிச்சது 40 root 3. This point p lies on the parabola y squared equal to 4ax. When I substitute x is equals to a plus x1, y is equals to 40 root 3, I'll get 1200 equal to a square plus 40a. But actually you have to find out what is a value. x1 ஏற்கனவே தெரியும் 40 substitute பண்ணியாச்சு. So we will get the quadratic equation. The possible value of a is equals to 20. We are substituting in the equation, we'll get y squared equals to 80x. That is called the equation of the orbit. The second question, what is the shortest distance between the comet and the sun? So shortest distance இந்த ஆர்பிட்லயே பாத்தீங்கன்னா இந்த காமெட் சுத்திட்டே இருக்கும் இப்படி இது வெர்டெக்ஸ் ரீச் ஆகும்போது தான் shortest distance. நான் டயகிராம் பார்க்கும்போதே சொல்லிடலாம். When it reaches the vertex, when the comet reaches the vertex, then the shortest distance between we can able to find out. That is called vs. S is called figure. Our vs is nothing but a. Already we know the value of a is 20. That is the answer. 20 million. Please take down. So now next some of the problems we are going to do is for your JE main. அதுவும் வந்துருச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் எல்லாம் எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு? ஃபர்ஸ்ட் செஷன் எத்தனை பேர்? சார் தன்யா அப்ளை பண்றீங்களாமா? குட், வெரி குட். So யார் அப்ளை பண்றீங்களோ பாருங்க. Maybe you can expect this type of problems. பாருங்க, இப்போ இது கானிக்ஸ்ல 4 விஷயத்தை பத்தி நான் படிக்க போறேன்னு சொன்னேன். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கம்ப்ளீட்டட், parabola almost 90% above வந்து completed, only still we have very few problems to solve. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்போம். அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் போலாமா? சர்க்கிளையும் பாரபோலாவையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்ளம். சரி, ஓகே, வில் டு தட். Okay, please take down. Find the radius of the circle. Find the radius of the circle find the radius of the circle touching parabola y squared is equals to x. Y squared is equals to x. Find the radius of the circle touching parabola y squared equals to x at 1,1. Touching at 1,1. And having directrix
and having directrix of y squared equals to x of y squared equals to x as its normal is as its normal is as its normal. So now listen here, please. So this is a parabola. Or a parabola touches the circle. So இங்க clear கொடுத்தா parabola is what? Y squared equals to x. Y squared equals to x. அப்ப it is open rightward. So this is called parabola. Y squared equals to x. Y squared equals to x. சரியா? Y squared equals to x, which touches the circle. So the radius of circle touching the parabola y squared equals to x at 1,1 and having a directrix of y squared equals to x as its normal. பாருங்க, இந்த parabola-வை ஒரு சர்க்கிள் டச் பண்ணுது. அந்த சர்க்கிள் வந்து எனக்கு தெரியாது, என்ன சர்க்கிள்ன்றதெல்லாம் தெரியாது. ஆனா parabola மட்டும் கொடுத்துட்டான். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கானா, ஒரு சர்க்கிள்ல வந்து இது டச் பண்ணு வச்சுங்க, இதான் டேஞ்சன்ட். டேஞ்சன்ட்டை டச் பண்ணுது ஒரு லைன். A line which touches the tangent, இல்லையா? So அப்ப அதுதான் வந்து the line which touches the parabola is called a tangent. இப்போ நான் இங்க இருந்து ஒரு லைன் டச் பண்ணுது, இதுதான் called as tangent. இந்த பாயிண்ட கொடுத்துட்டான், that point is called 1,1, இல்லையா? The circle which touches the parabola. நீங்க கொஞ்சம் கிளியரா வரீங்கம்மா? சரியா? சோ இந்த இடத்துல சர்க்கிளும் டச் ஆகுது, parabola டச் ஆகுது. அந்த பாயிண்ட் வந்து I can take this as 1,1. Please mention that point as P. But directrixனா கொஞ்சம் பாயிண்ட் தள்ளி வரும். இந்த directrix என்ன சொல்றாங்கன்னா, it's normal to the center. அப்போ இந்த directrix வந்து எங்க லை ஆயிருக்குன்னா center of the parabola. Center of the parabola, sorry, circle. அப்போ இந்த tangent-க்கு நார்மல்னா பெர்பெண்டிகுலர் இருக்கும். அப்ப இதுக்கு நேரா ஒரு கோடு வரையறீங்க, இதுதான் நார்மல் லைன். This is called a normal. அப்போ இந்த directrix நார்மல் ரெண்டும் சந்திக்கிற பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ரெண்டும் சந்திக்கிற பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள். we can put C. சென்டர்னால C ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த C தான் கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ ஒரு வார்த்தை இங்க சொல்லிட்டான், நார்மல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டான். அப்ப அதனால ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபார்முலா யாரா சொல்ல முடியுமா? parabola-க்கு கொஞ்சம் பார்த்து கூட சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபார்முலா, come on. What is the equation of normal to the parabola y squared equals to 4ax? x x1 what சொல்லுங்களா? x x1 plus y y1 is equals to, come on, equation of the normal formula. கரெக்டா? the equation of the normal formula என்னமா இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? x தப்பா கரெக்டா? it's wrong. என்ன ஃபார்முலா? xy1 plus 2ay, இதெல்லாம் நாங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணுமே, which is equals to x1 y1 plus 2ay1. கேக்குதா உங்களுக்கு? போடலாமா? கரெக்டா? எஸ் சார் நோ சொல்லுங்களேன். தப்பு இல்லையே? தப்புனா தப்புன்னு சொல்ல போறேன். கரெக்டா இது? இஸ் இட் ரைட்? கண்டினியூ பண்ணலாமா? அப்படியே இருக்கட்டுமா? இஸ் இட் ரைட்? ஓகே, I'll proceed. So please listen. இருக்கீங்களா? Are you all there? Are you all there, please? Dania? Yes, sir. Okay, sure. Right, ma. கவனிங்க, இப்போ இதான் ஃபார்முலா ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். இப்போ பாயிண்ட் கொடுத்துட்டான்,
இல்ல ரெண்டு விஷயம் இங்க கண்டுபிடிக்கலாம். y squared equals to x. அப்ப யூசுவலி y squared equals to 4ax. your 4a is equals to 1. இதுல இருந்து a equals to 1/4. அடுத்து x1.11 அப்போ 1, 1 அப்போ x into 1 plus 2 into a, your a is equals to 1/4 into 1 equals to 1 into 1 plus 2 into a, 2 into 1/4 into y1, which is equals to 1. We'll get x plus 1/2 equals to 1 plus 1/2. Right? X plus 1/2 plus y would value y 1/2 y equals to 1, which is equals to 2x plus y divided by 2 equals to 3/2. 3/2. Therefore, I can say 2 cancel. Equation of the normal எப்படி போலாம்னா equation of the normal is 2x plus y is equals to 3. Equation number 1. இதுதான் equation of normal. அடுத்தது என்ன சொல்லிட்டா இந்த equation of the நார்மலும் டைரக்ட்ரிக்ஸ் இது ரெண்டுத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இதுதான். அப்போ இந்த டைரக்ட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். இதனுடைய ஈக்குவேஷன் ஆல்ரெடி ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்முலா? இது சொல்லி ஆகணும் நீங்க. ரொம்ப ஈஸி. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் த பாராபோலா. லோகேஸ்வர் பாய்ஸ், என்னமா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்முலா? x plus a equals to 0. Your x, what is the value of a? Your a is equals to 1/4. X plus 1/4 equal to 0. Therefore, I can say x is equals to minus 1/4. Center of the circle is nothing but the point of intersection of the directrix and the normal of the parabola. அப்போ minus 1/4. இது normal to the parabola-ன்றதால x உடைய வேல்யூ எடுத்துமே about 2 into minus 1/4 plus y equals to 3. 2 cancel. Your y is equals to 3. The minus 1/2 அப்படிக்கா போனா plus 1/2. Plus 1/2, which is equals to 7/2. Therefore, I can say the center as minus 1/4, comma 7/2. இருந்து தெரிஞ்சிச்சு, it lies in the second quadrant. Minus 1/4, 7/2. My question is, find the radius of the circle. Radius of the circle na center இருந்து அந்த லைனை டச் பண்றது தான். அப்ப we have to find out CP. CP is nothing but the radius of the circle. CP is nothing but the radius of the circle. அப்ப CP na your radius is equals to square root of x2 minus x1 the whole square. 1 plus 1/4. 1 plus 1/4 whole square plus 1 minus 7/2 the whole square, which is equals to 1 plus 1/4. 4 ones are 4. 4 plus 4, 5/4, which is equals to 5/4 the whole square plus minus 5/2 the whole square, which is equals to square root of 25/16 plus 20/4. So taking LCM, 16 is the LCM, 25 plus 25 into 400. So therefore I can write this as square root of 125 divided by square root of 16. Square root of 125 எப்படி போலாம்னா 25 into 5, that is called 5√5 divided by square root of 16 is 4. Therefore the radius is equals to 5√5 divided by 4 units. பாருங்க எப்படி பாராபோலாவையும் இது சர்க்கிளையும் கம்பைன் பண்ண போட்ட ஒரு ப்ராப்ளம். ப்ளீஸ் டேக் டவுன். Finished?
A line is a common tangent. A line is a common tangent. Please take down the next problem. A line is a common tangent to the circle x minus 3 the whole square. A line is a common tangent to the circle x minus 3 the whole square. X minus 3 the whole square plus y squared equals to 9. And the parabola y squared equals to 4x. And the parabola y squared equals to 4x. A line is a common tangent to the parabola circle x minus 3 the whole square plus y squared equals to 9. And the parabola y squared equals to 4x. If the 2 points of contact, A comma B, if the 2 points of contact A comma B and C comma D are two distinct and lie in the first quadrant. Always remember that question. நம்ம கொஞ்சம் கவனமா படிக்கல அப்படின்னு சொன்னா the whole problem will make the mistake. அதனால நான் என்ன பண்றேன்னா இப்போ first of all இந்த question நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ரெண்டு விஷயம் சொல்றேன். It lies இல்லையா A comma B and C comma D are the point of contact which lies in the first quadrant. That is very important. So distinct and lie in the first quadrant. ரெண்டும் வெவ்வேறு point and also it lies in the first quadrant. Then 2 into A plus C is equals to, பாருங்க இதெல்லாம் தான் உங்களுடைய என்ட்ரன்ஸ்க்கு கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? உங்களை மாதிரி சால்வ் ஃபைண்ட் ப்ரூவ் தட் அப்படிலாம் கேட்க மாட்டான் இதுல. ஸோ கண்டிப்பா there is some clear twist இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ண சொல்றேன். இப்போ இதுக்கெல்லாம் தயார் நிலையில நம்ம இருக்கணும். Can anyone இப்போ என்ன திரும்ப சொல்லப்பட்ட once again I repeat the question. A line is a common tangent to the circle x minus 3 the whole square plus y squared equals to 9 and the parabola y squared equals to 4ax if the 2 points of contact A comma B and CD. When the y squared equal to 4ax ன்னு சொல்லும் பொழுது it's open rightward. The clear அந்த diagram நான் வரைஞ்சிடலாம் இல்ல? So it's a open rightward. அப்போ you can write this as open rightward. சரிங்களா? இப்போ y squared equals to 4ax. அப்போ a உடைய வேல்யூ என்னன்னா 1. கிளியரா தெரிஞ்சிச்சு. your a is 1 இல்லையா? which is equals to a is 1. ஓகேவா? your a ன்றது இதுல இருந்து தெரிஞ்சிச்சு which is equals to 1. அடுத்து அதே போல சர்க்கிள் போட போறீங்க. இந்த சர்க்கிளை வரையறதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிளை பொசிஷன் பண்றோம். இப்போ என்னன்றது இப்போ பாருங்க இந்த சென்டர் தெரியணும் எனக்கு இல்லையா? இப்போ சென்டர் யாரும் சொல்ல முடியுமா? ப்ளீஸ் எனக்கு சொல்லிதான் ஆகணும். ஏன்னா சர்க்கிள் நிறைய போட்டுருக்கீங்க. this is of the form x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. Center சொல்லுங்க. What is the center of the circle here? Center சொல்லுப்பா. கிளாஸ்ல இருக்கீங்களா இல்லையா எல்லாரும்? 3,0. Very good. 3,0. The center of the circle is 3,0. The center of the circle is 3,0. Therefore, this is the upon a center of the circle 3,0 and the radius is r equals to 3. Upon the circle வந்து நான் எப்படி போறேன்னா, so you can draw like this.
சரிங்களா? ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து C of 3, 0. சரிங்களா? இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து கொடுத்துட்டா R equals to 3. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? காமன் டேஞ்சன்ட்னா ஒரே லைனு பேராபோலையும் டச் பண்ணும், சர்க்கிளையும் டச் பண்ணும். அப்போ பாருங்க ஒரே லைன், லைன் which touches both the parabola and இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இதை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதை A of A, B ன்னு எடுத்துக்கிறேன், இதை B of C, D ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்துட்டான் we have a 2 point of context on this tangent. One is A, B, another one is C, D. அந்த பொசிஷனை கேபிட்டல் A ஆகும், இன்னொன்னு வந்து பொசிஷனை CD ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு ரேடியஸ் தேவை. ரேடியஸ்னா சென்டர்ல இருந்து இந்த சர்க்கிளை டச் பண்ண, இந்த பாயிண்ட் டச் பண்ணலாமா? திஸ் இஸ் கால்ட் ரேடியஸ். இந்த ரேடியஸ் கொடுத்துட்டான் which is equals to 3. ஆனா இன்னொரு விஷயம், அந்த ரே CB இருக்கு இல்லையா, BC எப்படி சொல்லலாம்னா this is a perpendicular distance from the center 3, 0 to the tangent line. நமக்கு அது ஃபார்முலா இருக்கு. Perpendicular distance to the line AX plus BY plus C equal to 0 from the point X1, Y1 na formula na AX1 plus BY1 plus C divided by root of A square plus B square. 10th 11th ல படிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ரேடியஸ் 3 கொடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் y squared equal to 4x, the equation of tangent கண்டுபிடிக்கணும். So can anyone tell me what is equation of tangent at t? Equation of tangent at t formula. What is equation of tangent at t? Which is equals to yt equals to x plus 8t square. இந்த ஃபார்முலா எல்லாம் தெளிவா இருக்கணும்பா, ரொம்ப முக்கியம். நான் அதுக்கு தான் இந்த கான்செப்ட்ஸ் இதெல்லாமே பேரு கான்செப்ட்ஸ். இதை தெரிஞ்சாதான் நீங்க ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியும். தயவு செய்து ப்ளீஸ் யாரும் ஓபன் பண்ணவே மாட்டீங்களா வாய? தெரியுமா தெரியாத? இதெல்லாம் கொடுத்துருக்கனா இல்லையா? ப்ளீஸ் ரிப்ளை மீ. நம்ம எக்ஸாம் நெருங்கிச்சு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நீங்க படிக்கணும். வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட்? இப்போ நான் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அட் t பாராபோலாக்கு? போர்ட்ல இருக்கிறத பார்த்து சொல்லுங்கம்மா. What is that? Yt is equals to x plus 8t square. இல்லையா? Your a உடைய வேல்யூ மட்டும் தெரியும், which is equals to 1. I can write this as yt equals to x, a உடைய வேல்யூ plus t square. Arrange in order, we'll get x. இது எப்படிங்க வந்தா minus ty plus t square equals to 0. This is on the form ax plus by plus c equal to 0. This is the equation of tangent. Now நம்மளுக்கு ரேடியஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டான் which is equals to 3. பட் இந்த ரேடியஸை இன்னொரு வேர்ட் சொல்லலாம், perpendicular distance from the tangent, perpendicular distance from the point C of 3, 0 to the tangent in the formula x minus ty plus t squared equal to 0. இதுதான் ரேடியஸ் உடைய இது. This is the form radius உடைய வேல்யூ. அப்போ ரேடியஸ் இங்க கொடுத்துட்டான். ப்ராப்ளம் சர்க்கிள் வந்து எடுத்துட்டேன். the radius of the circle is 3. இதனுடைய டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? ax1, a into x1, a உடைய வேல்யூ இங்க 1 into x1 3, 0 3 plus b, your b is equals to minus t into y1 which is equals to 0 plus next c உடைய வேல்யூ t square divided by root of a square plus b square. Your a is called 1, your b is minus t square upon t square which is equals to 3. Now you simplify, we'll get 3 plus t square is equals to 1 plus t square, 3 into square root of 1 plus t square. Squaring on both sides, 3 plus t square the whole square, 9 plus 2ab that is 6t square plus t power 4 equals to 3 into square root remove ஆயிடும், 9 இது 3 square பண்ணா 9, 1 plus t square. Therefore I can write this as 9 plus 9t square. 9 will get cancelled. We have t power 4. இந்த 9 எப்படி வந்தா மைனஸ் ஆயிடும். Minus 3t square equal to 0. When I take t square common, we have t square minus 3 equal to 0. From this we can say t equal to 0. T 0 இருக்காது, வாய்ப்பில்லை. அதனால I am getting t squared is equals to 3 when t is equals to plus or minus root 3. Whether t is equals to minus 3 and t equals to root 3. T equals to minus 3 is neglected because t equals to root 3 என்றது it lies in the first quadrant. First quadrantல எல்லாமே பாசிட்டிவ். அப்போ a என்ற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா
I'm just choosing இந்த a வந்து parabola இருக்கு இல்லையா, கவனிங்க parabola உடைய பாயிண்ட் a of usual parabola, any point on the parabola is 80 square, 280. But இங்க a உடைய வேல்யூ 1 நால I can say t square, 280. Sorry, 2t, a உடைய வேல்யூ t. இப்ப t ன்றத கன்ஃபார்மா நான் என்ன அர்த்தம் ஆகணும், I have to take only √3 as a t. அப்ப t க்கு பதிலா √3 போட்டீங்கன்னா your a point becomes t square, 2t. அப்ப which is equals to t is equals to √3. √3 square is 3, 2 into √3. So 2 into √3. A point கண்டுபிடிச்சாச்சு. Always remember that any point on the parabola has been taken as 80 square, 280. That is called the parametric representation. That is called parametric form. அதுல எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? So 80 square, 280. So that இப்ப கம்பேர் பண்ணோம் உங்களுடைய கொஸ்டின்ல ரப் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் ரப் பண்றேன் பாருங்க. அப்போ a of 3, 2 √3 கண்டுபிடிச்சாச்சு. But according to the problem, your a is given that a, b. When we comparing, your a is equals to 3 and b equals to 2 √3. அப்ப a கண்டுபிடிச்சாச்சு. We have found out the value of a and b. Now we are going to find out the value of c. So now listen carefully. Listen very carefully. To find out the point b, which is called c, d. இப்போ பாருங்க, this is called foot of the perpendicular. இங்க பாத்தீங்கன்னா b of c, d be the foot of perpendicular. அதனுடைய அர்த்தம் அதான். foot of perpendicular ஒரு ஃபார்முலா இருக்கு, x minus x1 divided by a, y minus y1, y1 minus y minus y1 divided by b is equals to minus of ax1 plus by1 plus c divided by 4 divided by root of a square plus b square. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நான் சைடுல உங்களுக்கு ஃபார்முலா தரேன். இது ரப் பண்ணிட்டீங்களா? shall I rub this? பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த foot of perpendicular இருக்கு. foot of perpendicular கண்டுபிடிக்கணும்னா the condition is, if suppose let the foot of the perpendicular வந்து ஃபார்முலா வந்து x1 minus x2, y2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. தென் அது எப்படி போலாம்னா x2 minus x1 divided by a equals to y2 minus y1 divided by b minus of ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. உங்களுக்கான ஃபார்முலா இதுதான். இப்போ இதுல வந்து பாயிண்ட் foot of perpendicular வந்து c, d. x1, y1 அப்படின்ற பாயிண்ட் வந்து 3, 0. This is called x1, y1. அந்த tangent ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்க. tangent என்ன கண்டுபிடிச்சீங்க? இந்த இடத்துல எழுதுறேன். எவ்வளவு வந்துச்சு tangent? x minus yt plus t square. The tangent is x plus yt plus t square. இது மூணு சேர்த்து போட போறோம். x2 minus yx1, y2 minus y1. x2 வந்து c, c minus x1 3 divided by a வந்து 1. y2, your y2 is equals to d, your y1 is 0 divided by b which is equals to minus t, minus of a into x1 1 into 3 and b into 0 plus t square divided by root of a square plus b square which is equals to 1 plus t square. இதுல வந்து c d கண்டுபிடிக்க போறீங்க, which is equals to c minus 3 by 1 d minus 0 by minus t, or we can write this as minus d by t is equals to 1 plus 3 plus t square minus of 3 plus t square divided by square root of 1 plus t square. இப்போ இந்த c d கண்டுபிடிச்சிடலாம். வெரி லென்த்தி ப்ராப்ளம், பட் கண்டிப்பா அது மாதிரி சம் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இதையும் கம்பேர் பண்ணுங்க. your c minus 3 equals to minus of 3 plus t square divided by root of 1 plus t square which is equals to t உடைய வேல்யூ வந்து we know that t is equals to எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க? √3. your t value is equals to √3. so therefore t is equals to √3. so √3 square, 3 plus 3 6 minus 6 square root of 4 2 which is equals to minus 3 by 2 and c is equals to 3 plus 3 minus 3 by 2 minus 3 அப்படிங்க போனா plus 3 6 3 2s are 6 6 minus 3 by 2 கரெக்ட்டா? 3 2s are 6 6 minus 3 by 2. c is equals to 3 by 2 and we have to find out what is d. அதே போல இந்த சம் கண்டுபிடிக்கணும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். d by t equals to 3 plus t square divided by square root of 1 plus t square. your t is equals to √3 ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, which is equals to 3 by 2 and d is equals to 3 by 2 into √3. கரெக்ட்டா? ஏன்னா t உடைய வேல்யூ வந்து √3.
So cross multiply பண்ணீங்கன்னா we'll get 3 root 3 divided by 2. So therefore எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. A கண்டுபிடிச்சாச்சு, B கண்டுபிடிச்சாச்சு, C கண்டுபிடிச்சாச்சு, D கண்டுபிடிச்சாச்சு. Now you take all the values. A is equals to 3, B is equals to 2 root 3, C is equals to 3 by 2, and your D is equals to 3 root 3 by 2. எனக்கு என்ன கொஸ்டின்னா, you have to find out 2 into A plus C, 2 into A plus C, which is equals to 2 into A is 3, C is 3 by 2, which is equals to 2 into 3 2s are 6, 6 plus 3 9 by 2, 2 to cancel, therefore the answer is 9. So this is the way you have to solve the problem. புரியுதுங்களா? அதனால with this we are finishing the parabola, and also we finish the class today. நல்லா கவனிச்சிங்க, இந்த கிளாஸ்ல முக்கியமான சம்ஸ் சில போட்டிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் பைப்ல இருந்து வந்துச்சு இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நீ ஒரு 5 மார்க்ஸ் எனக்கு மைண்ட்ல படுது, மேபி யூ கேன் கெட் த ப்ராப்ளம் இன் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம், ஃபோக்கஸிங் லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதில் இருக்குது. உன்னுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம், உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். ஸோ அதனால அது இல்லாம இந்த லாஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் என்ட்ரன்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க, தானியா போறோம் எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவங்க எழுதுறாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸே அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஜேஇ மெயினுக்கு வந்தாச்சு. ப்ளீஸ் டேக் டவுன் லிஸ்ட், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளீஸ் எழுதிங்க. எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்மா? இவ்வளவுதான் கேட்கிறேன். கேக்குதா நான் பேசுறது? Are you all there? Yes, sir. Right, ma. Okay. Any doubts you can ask me. Otherwise, we'll wind up the class. And small instruction to you. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் வைண்ட் அப் பண்ணிடுவேன். So in the next class, we are going to discuss the new topic called ellipse. சரியா? No doubt. Right. Thank you. So அதனால இப்போ இன்னைக்கு சோஃபார் நடத்துன வரைக்கும் இந்த சர்க்கிள் பேரபோலாவை the next 5 daysல you just go through it. சரிங்களா? ஏன்னா இப்ப எப்படி சர்க்கிளையும் பேரபோலையும் கம்பைன் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போடுறோமோ, அதே போல எலிப்ஸையும் பேரபோலையும் கம்பைன் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் தான் என்ட்ரன்ஸ்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதனால காம்பினேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் மோர் கானிக்கு கூட இருக்கிற ப்ராப்ளம் இருக்கு. பட் வேற உங்களுடைய +2 லெவல்ல அதை கேட்க மாட்டாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்ல இதெல்லாம் கம்பைன் பண்ணி கேட்பான். பாருங்க, இங்க காமன் டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் அண்ட் த பேரபோலா ரெண்டுத்துக்குமே கொடுத்துருந்தான். அப்போ ஒரு பாயிண்ட் வந்து பேரபோலால டச் பண்ணும், அந்த பாயிண்ட்டை வந்து C, A, B எடுத்துக்கணும். இன்னொரு பாயிண்ட் வந்து சர்க்கிள்ல டச் பண்ணுது இல்ல. அப்போ ஆல்சோ சென்டர் இஸ் கிவன். இதுதான் பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நான் போட்டிருக்கேன். அப்போ காம்பினேஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் கானிக் கம்பைன் பண்ணி கூட சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து ஒன்லி ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். +2ல அந்த அளவுக்கு இருக்காது. ரெண்டாவது, நல்லா கவனிச்சிங்க, ஒரு 2 to 3 years ஒரு 4 years பேக் இந்த சிலபஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டோம், ப்ளூ பிரிண்ட் சொல்லும் போது எல்லா டீச்சர்ஸும் ஸ்கூல்ஸ்ல இருக்கட்டும், இல்ல டுட்டோரியல்ஸ்ல இருக்கட்டும், இல்ல என்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொன்னாலும் அவங்க வந்து சில ஈஸி மெத்தட்ஸா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உனக்கு இந்த சப்ஜெக்ட் இந்த டாபிக் கஷ்டமா இருக்கப்பா, இந்த சாப்டரை உன்னை நீ அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வேற இங்க இந்த +2 சிலபஸை பொறுத்த வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு மோர் தென் NCERTன்னு சொல்லுவேன். இந்த TNSCERT அப்படின்ற சிலபஸ் உன்னுடைய NCERT சிலபஸோட காட்டிலும் ஒரு ஸ்டெப் அதிகமானது தான். பட் வே ஆஃப் டைப் கொஸ்டின் பேட்டர்ன் இஸ் சிம்பிள். அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய சென்ட்ரல் போர்டு CBSE படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரிபடி யூ ஆர் ஸ்டடிங் த சேம் சிலபஸ். பட் ஒன்லி திங், the way of question type, the question pattern is different for CBSE and for you it's TBSE. For CBSE there is no choice, but you people, the state board syllabus people is having a choice. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இதே +2 பத்தி லாஸ்ட்ல எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு 2 weeks முன்னாடியோ 3 weeks முன்னாடியோ I just எதெல்லாம் நீங்க முக்கியமா படிக்கணும், எதெல்லாம் படிக்க வேண்டாம், எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், இதெல்லாம் விட்டா கூட பரவாயில்ல, I can able to score 100 marks அப்படின்ற சில விஷயங்களை I can share you at the end of the program. Okay va? With this we'll stop, we'll continue. My request, please இனிமேல் வந்து don't waste your time. சரியா? டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடம் கொடுக்காத. So always studies. Love your studies. Okay? With this we'll stop, we'll continue in the next class. Thank you very much. Shall we leave?